நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட குறிகள். கையில் காணப்படக்கூடிய அதிர்ஷ்ட குறிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேடுகளில் எந்தெந்த மேடுகள் என்னென்ன குறிகள் இருந்தால் என்ன பலன்களை பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட குறிகள் உலகை ஆளும் தொழிலதிபர்கள் புதன் மேடு. இன்னைக்கு புதன் மேட்டை பத்தி பார்க்க போறோம். முதல்ல புதன் மேடு எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த புதன் மேட்டுல என்னென்ன குறிகள் இருந்தா என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். புதன் மேடுனாவே நம்ம சுண்டு விரல் இருக்கு இல்லையா, நம்ம சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறதான் புதன் மேடு. இந்த புதன் மேடு நன்றாக இருந்தால், புதன் மேடு நல்லபடியா இருந்ததுன்னா நாணயமாக தொழில் செய்யக்கூடிய, அதாவது வியாபாரிகள் நல்ல ஒரு நாணயமா நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த புதன் மேடு அளவுக்கு அதிகமாக உப்பலாக இருந்து நல்ல கொம்முன்னு நல்ல குண்டு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா வேலை செய்யக்கூடியவர். நம்ம புத பகவான் ஜாதகத்தை பொறுத்தவரை நல்ல கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் நன்மையை செய்வார். அதாவது கெட்ட கிரகம், அதாவது தீமை செய்யக்கூடிய, அதாவது அசுப கிரகம் சுப கிரகங்களோடு சேர்ந்தால் சுபத்தையும், அசுப கிரகங்களோடு ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களோடு சேர்ந்தால் கொஞ்சம் தீமை அதிகமாக செய்வதற்கு வாய்ப்புண்டு. புதன் கழுவுற மீன்ல நழுவுற மீன், நல்ல புத்திசாலி கிரகம், எங்க இருந்தாலும் தப்பித்துக் கொள்வார். ஒரு குட்டியூண்டு கிரகம். அந்த கிரகம் நம்ம கையில எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். புதன் ஒருவருக்கு கையில் உச்சமாக இருந்தால் எந்த விதத்தில் என்ன செய்தாலும் அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? புதன் மேடு சுண்டுவர்களுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு. அந்த புதன் மேடு அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்துச்சுன்னா, புதன் மேடு நல்லா இருந்தாவே அவங்க புத்திசாலி திறமையானவர்கள், அதாவது வியாபாரம் மூலமாக வியாபாரிகள், அதாவது தொழிலதிபர்கள், அதே மாதிரி வைத்தியம், கை வைத்தியம் பண்றாங்க இல்லையா நாட்டுல, அந்த நாட்டுப்புறத்துல கை வைத்தியம், மருத்துவத்துறை, சட்டத்துறை, அதாவது லாயர், நீதிபதி, நீதி வழங்கக்கூடியவர்கள், நல்ல பேச்சு திறமை உடையவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், வாழ்க்கையில் விரைவில் மிக விரைவாக உயரக்கூடியவர்கள், புத ஆதிக்கம் உடையவர்கள். புதன் ஆசிரியர்களாக நல்ல சிறந்த ஒரு ஆசிரியராக, அதாவது மாணவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய ஆசிரியராகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. புத ஆதிக்கம் எத்துறையில் இருந்தாலும் வாயை கொண்டு பேச்சை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எவ்வளவு தூரம் புதன் ஆதிக்கத்தில் 50-50 தான். 50% நல்லவர்களாகவும் 50% எப்படியாவது வாழ்வில் உயரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரல் ஒரு சில பேருக்கு கோணலா வளைவா இருக்கும். வளைவா இருந்து இந்த புதன் மேடு அளவுக்கு அதிகமா உப்பலா இருக்கும். உப்பலா இருந்ததுன்னா அவருடைய எண்ணம் மின்னல் வேகத்தில் வேலை செய்வதற்கு வாய்ப்புண்டு. இப்ப வியாபாரியா இருந்தால் அதை எதுல கலந்து என்ன பண்ணி வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும், பேச்சுத்துறையில இருந்தால் எப்படி பேசி நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், சட்டத்துறை நிபுணராக இருந்தால் லாயராக இருந்தால் நல்ல திறமையான பேச்சு திறமையில வாழ்க்கையில முன்னுக்கு நிறைய கேஸ் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எத்துறையில் இருந்தாலும் புதன் ஆதிக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீரும். ஒன்று நல்ல விதமாக வெற்றி பெறுவது, ஒன்று அதுக்கு எதிர்பதமாக வெற்றி பெறுவது. அதாவது எதிர்பதம்னா பொய் கூறுவது, பொறாமை, அதாவது எப்படி நான் சொல்றது தெரியல. அதாவது எப்படியாவது புதன் என்பவர் புத்திசாலி கிரகம், புத்திசாலி வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார் இல்லையா. அப்ப அந்த விரல் கோணலா இருக்கும், ஒரு சில பேருக்கு கோணிக்கிட்டு இருக்கும். எப்படியாவது வியாபாரியா இருந்தால் கலப்படம் பண்றது, ஒரு சில பேர் ஒரு பேங்க்ல ஒரு அதிகாரியா கூட எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அந்த கை கோணலா இருந்து அளவுக்கு அதிகமா புதன் உச்சமா இருந்து இந்த இருதய ரேகையும் இல்லாமல் இருந்து, இருதய ரேகையும் புத்தி ரேகையும் ஒரே ரேகையா இருக்கும். மற்ற மேடுகளையும் பார்க்கணும். அந்த ஒரு சில மேடுகள் சரியில்லாமல் இருந்தால், புதன் அதிகமா உப்பலா இருந்தாலும் சரி, அது ரொம்பவும் பள்ளமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விரல் கோணலா இருந்து இந்த பெருவிரல்களை பார்க்கணும். அது நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு பேங்க்ல ஒரு மிகப்பெரிய அதிகாரியார் பணத்தை நம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை மோசடி பண்ணிட்டு போறாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் வேற அமைப்பு தான்.
அந்த மாதிரி பண மோசடி பண்ணுவது, எந்த ஒரு பணம் கையாடல் பண்ணுறது, மோசடி பண்ணுறது, திருடுறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி உண்மைக்கு மாறாக செய்யக்கூடியவர்களும் இவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது குற்றலாக்காவில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய், புதன். இந்த செவ்வாயும் புதன் தான் குற்றலாக்காவில் நிறைய பேர் மாற்றுறது இவங்கள தான் இருக்கணும். இப்போ புதன் ஆதிக்கத்தை பார்த்த உடனே நம்ம எச்சரிக்கையாக தான் கண்டுபிடிக்கணும். அவர்கள் நன்மை செய்வதற்கு பிறந்தவர்களா, இல்லை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு பிறந்தவர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும். புதன் ஆதிக்கத்தை பார்த்த உடனே நம்ம கையை பார்த்து 2 கையிலையும் இருக்கா மேடு, அந்த கையில் என்ன ரேகை இருக்குது, புதன் வீட்டுக்கு ஒரு ரேகை இப்படி சிறப்பாக இருந்துச்சுன்னா சுண்டு விரல் நல்லா நேராக இருக்கணும் சார். இந்த விரல்களில் இது முதல் அங்கல சித்தி, 2வது அங்கல சித்தி, 3வது அங்கல சித்தி, இந்த 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. புதன் அதிகமாக இருந்தால் சுறுசுறுப்பு, பேச்சு திறமை, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, இன்னும் சின்ன வயசில் விளையாட்டு போட்டியில் வெற்றி, சுறுசுறுப்பாக செய்கிறது. அதாவது புதன்னாவே நுனிப்புள் மேய்வது, அதாவது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பாங்க. எல்லாமே தெரியும் ஆனால் முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஓடிடுவாங்க. சுறுசுறுப்பு, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல அறிவாளியாக, புத்திசாலியாக, நல்ல சட்டத்துறை நிபுணராக, பாராளுமன்ற உறுப்பினராக, நாட்டை உயர்த்தக்கூடிய தொழிலதிபராக, அதுதான் போட்டிருக்கேன். அதிர்ஷ்ட குறிகள், உலகை ஆளும் தொழிலதிபர்கள். புதன்மேடு அளவுக்கு அதிகமாக உப்பலா இருந்து கையில் உள்ள ரேகைகள் மேடுகள் சிறப்பாக இருந்தால் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய உலகத்தையே, அதாவது இப்போ இவங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அந்த உலகத்துடைய பொருளாதாரமே பாதிக்கப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் ஆதிக்கம் உடையவர்கள், உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், சட்டத்துறை நிபுணர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த புதன் தான் ஒரு புத்திசாலி, அறிவாளி, நல்ல திறமையாக செய்யக்கூடிய, எந்த ஒரு தவறு செய்தாலும் தெரியாமல் செய்யக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். விரல் கோணலாக இருந்ததுன்னா கெடுதல் செய்வதற்கு அவர்கள் எண்ணம் உதயமாகும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக புதன் மேடு இருந்ததுன்னா தவறு செய்வதற்கு எண்ணம் உருவாகும். எல்லாரும் தவறு செய்வாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி புதன் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தவறு செய்தால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் அதிலிருந்து திருத்தி கொள்ள முடியும். புத்தி ரேகை சிறப்பாக இருக்கு, மிச்ச மேடுகள் சிறப்பாக இருந்ததுன்னா திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, இப்போ நம்ம புதன் மேட்டில் ஒரு மேல் நோக்குன ஒரு ரேகை இருக்கு சார். இந்த மாதிரி மேல் நோக்குன கோடு புதன் மேட்டில் இருக்குதுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற பிறந்தவர்கள் சிறந்த செல்வம் சேர்ந்து வாழ்க்கையில் உயர்வார்கள். 2, 3 கோடு இருந்ததுன்னா வைத்தியத்துறை, மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பெண்களாக இருந்தால் மருத்துவரை இல்லை மருத்துவத்துறையில் உள்ளவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ நம்ம புதன் வீட்டில் ஒரு சதுரம் இருக்கு சார். வியாபாரம் செய்வாங்க, நஷ்டத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். வியாபாரம் செஞ்சாக்க ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி சப்போஸ் எப்பயாவது ஒரு தடவை நஷ்டம் வந்தாலும் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த சதுரம் புதன் வீட்டில் இருந்தால். அதே மாதிரி முக்கோணம் இந்த புதன் வீட்டில் இருந்து, புதனும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எப்படியாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள். குறிப்பாக அரசியலில் இருந்து மிக பெரும் செல்வம் ஈட்டுவராக, பணம் சம்பாதிக்கும் அரசியல் நிபுணராக இருப்பார்கள். எத்துறையில் இருந்தாலும் இந்த முக்கோணம் இருந்தால் எப்படியாவது பணத்தை கூட்டி அள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார்கள். சரிங்களா? இப்போ நம்ம வளைகுறியை பார்த்துக்கோம். வளைகுறி கையில் இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தை திருடுறது, பொய் சொல்றது, கொலை செய்கிறது, கொள்ளடிக்கிறத மாட்டி சிறை தண்டனை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. உண்மைக்கு மாறாக நடந்து இந்த வளைகுறி புதன்மேட்டில் கண்டா சிறைக்கு செல்ல நேரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கீழே இருக்கிறது எல்லாமே எச்சரிக்கை சார். இது 50-50 சாய்ஸ் தான் எல்லாமே. இந்த ஒரு ரேகை மட்டும்தான் நல்லது, சிறப்பாக இருக்கும். இந்த சதுரம் பாதுகாப்பு, முக்கோணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணர். அதை இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நல்ல வளைகுறிக்கு நம்ம புதன்மேட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கை. நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, தவறு செஞ்சுருப்பீங்க, தவறு செய்ய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம பெருக்கல் குறி, நம்ம இன்டூ மார்க்கு நம்ம புதன்மேட்டில் இருந்துருச்சுன்னா அவர்கள் மேடுகள் எல்லாம் நல்லா இருந்து
நல்லா மேடுகள் நல்லா இருந்ததுன்னா நல்ல திறமையானவராக இருப்பார்கள். புத்திசாலி, புத்தியின் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா இந்த பெருக்கல் குறி இருந்ததுன்னா ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது, திருடுறது இந்த மாதிரி எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி இந்த ஸ்டார் குறி நம்ம புதன்மேட்டில் இருந்ததுன்னா ஒருவரை பார்த்தவுடன் அவருடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டு உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார்கள். அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த தீவு எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த தீவு வரும் காலத்தில் புத்தி மந்தமாகி தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கருப்பு புள்ளி இந்த புதன்மேட்டில் இருக்கு சார். வியாபாரம் செய்யக்கூடாது, செய்தால் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கை. இல்லைன்னா வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது அடிக்கடி வியாதி வர்றது, பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள், இன்னும் விபத்து அடிக்கடி நடப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த புதன் வீட்டில் கருப்பு புள்ளி இருந்தா விபத்து அடிக்கடி நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு, வியாதி அடிக்கடி வருவதற்கு வாய்ப்புண்டு, அந்த புள்ளி மறையும் வரை. அதே மாதிரி வியாபாரம் செய்தால் நஷ்டத்தில் முடிவதற்கு வாய்ப்புண்டு. இந்த புதன் வீட்டில் இந்த குறிகள்லாம் இருக்கான்னு பாருங்க. வேற அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் மிகவும் சிறப்பு. புதன் வீட்டில் எந்த அதிர்ஷ்ட குறி? வில், வேல், வாள், திரிசூலம், சங்கு, சக்கரம் இந்த மாதிரி குறிகள் இருந்தால் மிகவும் சிறப்பு. இன்னும் ஒரு குறி இருக்கு, வட்டக்குறி. இந்த வட்டக்குறி புதன் வீட்டில் கண்டால், இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விஷத்தை சாப்பிட்டு விஷம் உண்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வட்டக்குறி பூஜ்ஜியம் மாதிரி வட்டமா இருந்ததுன்னா புதன் வீட்டில் விஷம் உண்டு இறப்பார், பிளஸ் சாப்பாடு கூட விஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வளைகுறி, பெருக்கல் குறி, அதே மாதிரி ஸ்டார் குறி, தீவு, புள்ளி, இந்த பூஜ்ஜியம் இதெல்லாம் கண்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் எச்சரிக்கை. இப்போ நம்ம காணொலி எல்லாமே புதன் வீட்டில் இது மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற அதிர்ஷ்ட குறிகள் எது இருந்தாலும் நன்மை செய்யக்கூடியது. எந்த நேரத்தில் நன்மை செய்யும் என்பது சூரிய ரேகை, சூரிய மேட்டை பார்க்க வேண்டும். ஆயில் ரேகை, ஆயில் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளையை பார்க்க வேண்டும் என்று கூறி, இப்ப சுண்டு விரல் கோணல் இல்லாம நல்லா இருக்கான்னு பாருங்க. புதன் மேடு நல்லா இருந்து புதன் வீட்டில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இல்லைன்னா மேல் நோக்குன 2 கோடு ஒரு கோடு இருந்ததுன்னா வாழ்க்கையில கண்டிப்பா உயர்வடைவீர்கள். புதன் மேட்டை பத்தி தான் பார்த்துருக்கோம். புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள், அதே மாதிரி நம் புதன் மேட்டு சைட்ல இருக்கிறது தார ரேகை. இதை பத்தி நம்ம மற்ற ஒரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இப்ப புதன் மேடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில் உயர்வீர்களா, அது தொழிலதிபர் ஆக முடியுமா, இல்லை பேச்சுத்துறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். கையை பார்த்து புத்தி ரேகையை பார்த்து, புத்தி ரேகையும் புதன் வீடும் சிறப்பாக இருந்தால் பேச்சு திறமை, சுறுசுறுப்பு, வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீருவார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.